Hello friends, welcome to our channel. நம்ம சேனல்ல engineering காலேஜ்ல படிக்கிறவங்களுக்காக engineering mathematics தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கோம். Partial derivatives-னா என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறது விஷயமா இன்னைக்கு டீடைலா சொல்ல போறேன். Partial derivatives வந்து நமக்கு யூனிட் 2ல இருக்கு. நமக்கு யூனிட் 1ல ஆல்ரெடி differential calculus complete யூனிட்டையுமே நான் வீடியோஸ் கொடுத்திருக்கேன். 26 வீடியோஸ் டோட்டலா கொடுத்திருக்கேன். அதெல்லாம் பார்க்கலனா கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, போய் பார்த்துட்டு நம்ம கூட தொடர்ந்து டெவலப் பண்ணீங்கன்னா இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸை நீங்க ஈஸியாவே ஓவர்கம் பண்ணலாம். ப்ராப்ளத்தை எப்படி பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்க. பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் dou f by dou x. அப்போ x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மீதி உள்ள எல்லா வேரியபிள்ஸை நம்ம கான்ஸ்டன்ட்டா வச்சுக்கணும். சரியா? x மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணா மற்ற எல்லாம் கான்ஸ்டன்ட்டா நம்ம கன்சிடர் பண்ணோம். dou f by dou x நம்ம fx அப்படின்னு சொல்லி நோட்டேட் பண்ணுவோம். அதே மாதிரி dou f by dou y அப்படின்னா fy, அதாவது partial differentiation with respect to y. y டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மீதி உள்ள எல்லா வேரியபிள்ஸும் கான்ஸ்டன்ட்டா இருக்கும். fy இது fz. அடுத்தது dou square f by dou x square அப்படின்னா fxx. அடுத்தது dou square f by dou y square அப்படின்னா fyy. அடுத்து dou square f by dou x dou y அப்படின்னா fxy. That means y வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு வரக்கூடிய ஆன்சரை திரும்ப நம்ம x வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு கிளான்ஸ் கண்டுபிடிச்சு பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு தரவ ஒரு ஐடியா பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷனை பத்தி கிடைச்சிடும். எல்லா ப்ராப்ளத்துக்கும் எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிச்சு பார்த்துடலாம். dou f by dou x, dou f by dou x, அதை என்ன சொல்லுவோம்? fx. அப்போ 6x. இங்க x க்கு டிஃபரன்ஷியேஷன் 1 2 y யும் கான்ஸ்டன்ட். அப்போ -2y, y ஸ்கொயர் கான்ஸ்டன்ட் 0 ஆயிரும். இங்க 5x க்கு 5x க்கு என்னது 5. அடுத்தது at the point என்ன கொடுத்திருக்கு? fx at the point என்ன கொடுத்திருக்கு? 2, -5 equal to 6 into 2 minus 2 into minus 5 plus 5. சரியா? அதாவது x க்கு 2 போடணும், y க்கு -5 போடணும். அப்ப 12 plus 10 plus 5 27. சரிதானா? இது dou f by dou x. இதே நம்ம அடுத்து என்ன செய்யணும்? dou f by dou y. dou f by dou y. dou f by dou y னா இது 0 ஆயிடும். இங்க y க்கு டிஃபரன்ஷியேஷன் 1, அப்ப -2x. இங்க 2y ஸ்கொயர் க்கு 2y. மத்த இது 0 ஆயிடும், இது 0 ஆயிடும். dou f by dou y at the point என்னது 2, -5. 2, -5 equal to -2 into 2 plus 2. -4 plus 2 னா -2. -4 plus 2 னா என்னது -2. சரியா? dou f by dou y. இதுக்கு அடுத்தது நம்ம dou square f by dou x dou y கண்டுபிடிக்கிறோம். dou square f by dou x dou y. இந்த இருக்கு dou f by dou x. அந்த ஆன்சரை நம்ம y வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்ப இது 0 ஆயிடும், இது 0 ஆயிடும். ஆன்சர் என்னது? -2. ஓகே? இத வந்து x y வச்சு டிஃபரன்ஷியேட் பண்றேன். அல்லது இத வந்து x வச்சு டிஃபரன்ஷியேட். dou square f by dou y dou x dou y. இது ரெண்டுமே ஒண்ணுதான். dou y dou x னு போடலாம், dou x dou y னு போடலாம். both are equal. நான் இப்போ இத x வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். ஈக்குவல் டு என்னது? -2. ரெண்டு ஈக்குவலா வருதா? ரெண்டும் ஈக்குவலா வருது. சரிதானா? இப்போ அந்த பாயிண்ட் வேணா நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்த்துக்கலாம். 2, இதுல பாயிண்ட் சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்கு இல்ல, ரெண்டுமே கான்ஸ்டன்ட்டா தான் வருது, அதனால பிரச்சனை இல்லை. அடுத்தது dou square f by dou x square. dou square f by dou x square இந்த இருக்கு. dou square f by dou x square. இத நம்ம x வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணணும். equal to 6. அடுத்தது dou square f by dou y square. dou y square. இங்க பாருங்க, அங்க y டர்மே இல்ல. equal to என்னது? 0. சரிதானா? இதுதான் என்னது? நம்ம பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ரொசீஜர். இப்போ நான் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டேன். இப்போ அடுத்தடுத்து ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸா நம்ம என்ன செய்திடலாம்? வேகமாக ஒர்க் பண்ணிக்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் எடுத்துக்கோங்க. செகண்ட் ஃபர்ஸ்ட் போட்டாச்சு. செகண்ட் dou g by dou x. dou g by dou x. இது என்ன வரும்? 6x.
இது 0 ஆயிடும் plus 5. இப்போ dou g by dou x at the point என்னது 1, minus 2. x க்கு 1 substitute பண்ணலாம். அப்ப 6 into 1 6 plus 5 equal to எவ்வளவு வருதுங்க? இப்போ dou square g by dou x square equal to நம்மளுக்கு என்ன வந்துரும் 6. அடுத்தது dou square g by dou y dou x. அதாவது இந்த இத நான் y வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். equal to என்னது y டேர்மே அங்க இல்ல 0. அடுத்தது dou g by dou y கண்டுபிடிக்கிறேன். dou g by dou y இந்த இருக்கு 2y equal to என்னது 2y. at the point என்ன போடணும் 2, minus 1, minus 2. என்னது 1, minus 2. அப்போ x க்கு 1 y க்கு minus 2 போட்டீங்கன்னா என்ன வரும் minus 4 ன்னு கிடைக்கும். சரியா? இது dou g by dou y. dou square g by dou y square equal to 2y க்கு டிஃபரன்ஷியேஷன் என்னது 2. சரிதானா? இதுதான் நம்ம பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான சிம்பிளான மெத்தட். சரியா? இதெல்லாம் ரொம்ப சிம்பிளா போச்சு. இதுக்கு அடுத்தது பாருங்க UV மெத்தட்ல வந்து பாருங்க. இதை எப்படி ஒர்க் பண்றதுன்னு பார்ப்போம். தேர்ட் ஒன் பாருங்க dou f by dou x. இதையும் பண்ணணும் இதையும் பண்ணணும். அப்போ e power x plus 3y நான் இது அப்படியே கான்ஸ்டன்டா வச்சிருக்கேன். இதை கான்ஸ்டன்டா வச்சிருக்கேன். இதை டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். log x க்கு டிஃபரன்ஷியேஷன் என்னது 1 by x. அப்போ 1 by x square plus y square. அதுக்கு அப்புறம் இந்த x square க்கு டிஃபரன்ஷியேஷன் 2x. சரியா? அப்ப இதுல என்ன வரும் 2x into e power x plus 3y by x square plus y square. சரியா? ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் மட்டும் கண்டுபிடிப்போம். ஏன்னா செகண்ட் டெரிவேட்டிவ்னா ரொம்ப பெருசா இருக்கும். கண்டுபிடிக்கனாலும் ஒரு பிரச்சனை இல்லை, கண்டுபிடிக்கலாம். அடுத்தது dou f சாரி முடியல, இன்னும் முடியல. நான் இதை வச்சுட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கேன். பிளஸ் log x square plus y square இதை வச்சுட்டு இதுக்கு டிஃபரன்ஷியேஷன் e power x க்கு டிஃபரன்ஷியேஷன் என்னதுதான் e power x தான். அப்ப e power x plus 3y. சரியா? இப்ப ரெண்டுலயும் காமனா இருக்கிறத ஆக்சிலரி எடுத்துருவோம். e power x plus 3y into 2x by x square plus y square plus log x square plus y square. சரிதானா? log x square plus y square. ரைட்டா? இப்ப பாருங்க என்ன கிடைக்குது. இதான் dou f by dou x. இப்ப நம்ம dou f by dou y dou f by dou y பாயிண்ட் கொடுக்கல இல்ல. அப்போ e power x plus 3y into 1 by x square plus y square into 2y plus சரியா x square plus y square into 2. அடுத்தது log x square plus y square into இங்க என்ன வரும் e power x plus 3y into 3. e power x plus 3y into 3y க்கு டிஃபரன்ஷியேஷன் என்னது 3. சரிதானா? 3y க்கு டிஃபரன்ஷியேஷன். அப்ப என்ன வருதுன்னு பாருங்க. e power x plus 3y காமன் ஆக்சிலரி எடுத்துட்டீங்கன்னா 2y by x square plus y square plus 3 into log x square plus y square. 3 into x square plus y square. log x square plus y square. சரிதானா? இது dou f by dou y. இனிமே நம்ம என்ன செய்யலாம்? dou square f by dou x square, dou square f by dou y square, dou square f by dou x dou y எல்லாமே நம்ம என்ன செய்யலாம்? ஒவ்வொண்ணா கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி செய்யறது அப்படின்னு பாருங்க. dou square f by dou x ரொம்ப லெங்தியா இருக்கும். ஏன்னா இதை uன்னு வச்சுக்கணும், இதை vன்னு வச்சுட்டு செய்யணும். அதுலயும் திரும்ப uv, இதை u by vல பண்ணணும். it will be very lengthy. தேவைப்படக்கூடிய ப்ராப்ளம்ஸ்க்கு நம்ம என்ன செய்துக்கலாம்? கண்டுபிடிச்சுக்கலாம். இது ரொம்ப லெங்தியா வரதுனால நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். அடுத்தது பாருங்க நெக்ஸ்ட் ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஃபோர்த் ஒன் dou f by dou x equal to ஃபர்தரா நம்ம ப்ராப்ளம் போடும்போது நம்மளுக்கு எந்தெந்த இடத்துலலாம் தேவைப்படும், இவ்வளோ லெங்தியாலாம் நம்மளுக்கு என்ன செய்யாது, தேவைப்படாது. அதனால போடல. இங்க 3x square y plus y square plus y square. அடுத்தது dou square f by dou x square கண்டுபிடிச்சீங்கன்னா 6xy. அடுத்தது dou f by dou y கண்டுபிடிச்சீங்கன்னா
x cube plus 2xy. Dou square f by dou y square equal to 2x. Dou square f by dou x dou y equal to 3x square plus 2y. 3x square plus 2y. சரிதானா? இதுல நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து fifth one எடுத்துக்கோங்க. fifth oneல dou f by dou x equal to sin xy squareக்கு cos xy square. அதுக்கப்புறம் இந்த xy squareக்கு differentiation y square. xக்கு differentiation 1, y square அப்படி இருக்கும். சரியா? அடுத்தது இங்க e power x cube plus 5y. அதுக்கப்புறம் இந்த x cubeக்கு differentiation 3x square. So answer என்னன்னு பாருங்க. y square cos xy square plus 3x square into e power x cube plus 5y. x cube plus 5. சரியா? இது dou f by dou x. அடுத்தது dou square f by dou x square. கொஞ்சம் லென்த்தியா இருந்தா கூட ட்ரை பண்ணி பாருங்க. So y square into x வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். minus sin x y square into y square க்கு differentiation x y square க்கு differentiation plus இதை uv ல பண்ணணும். 3x square into e power x cube plus 5y. அதுக்கப்புறம் இந்த x cube க்கு differentiation 3x square plus e power x cube plus 5y into 3x square க்கு differentiation 6x. 3x square க்கு differentiation என்னது 6x. இப்போ மூணு டேர்ம் இருக்கு பாருங்க. equal to minus y power 4 sin x y square plus 9x power 4 e power x cube plus 5y plus 6x into e power x cube plus 5y. e power x cube plus 5y. சரியா? சரிதானா? இது என்னது? நம்மளுக்கு dou square f by dou x square. இப்போ நான் dou f by dou y போடுறேன். dou f by dou y equal to cos x y square. அதுக்கப்புறம் இந்த x அப்படி இருக்கும். y square க்கு differentiation 2y plus e power x cube plus 5y into 5 into என்னது 5 equal to 2xy into cos xy square plus 5 e power x cube plus 5 e power x cube plus 5y. சரியா? இப்போ நம்ம என்ன செய்யலாம்? dou square f by dou y square. dou square f by dou y square. dou square f by dou y square equal to 2x into 2x constant. இதை நம்ம uv ல பண்ணணும். இதை uv ல பண்ணனா y into minus sin x y square into இந்த y square x க்கு differentiation x அப்படி இருக்கும். y square க்கு 2y. சரியா? plus cos x y square into cos x y square into y க்கு differentiation plus 5 into e power x cube plus 5y into 5 into 5. Answer என்ன வருதுன்னு பாருங்க. minus 2xy sin இங்க ஒரு 2xy இருக்கு. 2xy இருக்கு. minus 4xy square minus 4x square y square minus 4x square y square plus into sin xy square plus இதுல 2x cos x y square plus 25 e power x cube plus 25. இது வந்து dou square இதுல இருந்து dou square f by dou y square கண்டுபிடிச்சிருக்கோம்.
சரியா? இனிமே dou square f by dou square f by dou x dou y. இந்த அதுக்கு y அதை நம்ம என்ன செய்யணும், x வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இந்த இதை நம்ம x வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணணும். dou f by dou y பாருங்க, 2y கான்ஸ்டன்ட், 2y கான்ஸ்டன்ட், x into காசுக்கு டிஃபரன்ஷியேஷன் மைனஸ் சைன் எக்ஸ் ஒய் ஸ்கொயர், அதுக்கப்புறம் இந்த எக்ஸுக்கு டிஃபரன்ஷியேஷன் 1 ஒய் ஸ்கொயர் இருக்கும். சரியா? பிளஸ் பிளஸ் காஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர், காஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர், காஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர், x வச்சு தான டிஃபரன்ஷியேட் பண்றோம். அப்ப x க்கு டிஃபரன்ஷியேஷன் 1, x க்கு டிஃபரன்ஷியேஷன் 1 plus 5 into e power x cube plus 5y into 3x square into 3x square. இப்போ இத சிம்பிளிஃபை பண்ணா என்ன ஆன்சர் வருதுன்னு பாத்துக்கோங்க. இங்க -2xy cube sin of xy square plus cos plus cos xy square கூட இந்த 2y இருக்கும். 2y cos xy square, 2y cos xy square plus 20 plus 15 x square into plus 15 x square into e power x cube plus e power x cube plus சரிங்களா? இதே மாதிரி இது நான் வந்து dou f by dou y நான் x வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். dou f by dou x y வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணி இதே ஆன்சர் வருதான்னு செக் பண்ணி பாருங்க. இல்லை பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு ஒரு சில சிம்பிளாக உள்ள ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கேன். இதை தொடர்ந்து அடுத்தடுத்த லெவலுக்கு ப்ராப்ளம்ஸ் மூவ் ஆகும். நம்ம கூட தொடர்ந்து டெவலப் பண்ணிங்கன்னா engineering mathematics ரொம்ப ஈஸியாகவே அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ் படி ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். பழைய வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது பாருங்கள். சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் உடனே கிடைக்கும்.